என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுக்க இந்த நாளில் ஒருவர் உன்னை தேடி வருகின்றார். இவரிடத்தில் மட்டும் சற்று கவனமாக இருந்து விட்டாயானால் நீ நினைத்த விஷயங்கள் உனக்கு நடந்தேறும். எந்த தடைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருவதாக இருந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் நீ இன்று எடுக்கின்ற ஒரு முடிவு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னோடு இந்த வராகி நான் இருந்து செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எந்த அளவிற்கு நல்ல நிலைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னால் முடியாத பல காரியங்களை கூட முடித்து வைக்கக்கூடிய இந்த நல்ல நேரம் உனக்கு கிடைத்ததை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைந்துவிடு. அம்மா ஆபத்து என்று சொல்லிவிட்டு பெருமகிழ்ச்சி காத்திருக்கிறது என்று சொல்கிறாளே என்று யோசிக்கிறாயா? என் குழந்தையே, மகிழ்ச்சியான நிகழ்வுகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும் என்றால் அதற்கு எப்பொழுதுமே நீ உன்னுடைய மனதிற்குள் நேர்மறையான சிந்தனைகளோடு இருக்க வேண்டும். நம்மை தேடி வருகின்ற நல்ல விஷயங்கள் நம்மை நிச்சயமாக என்றும் கைகோர்த்து நடக்க வேண்டும். அதை விடுத்து நாம் எதற்காக இவர்களிடத்தில் செல்ல வேண்டும் என்று சொல்லி உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் சென்று விடக்கூடாது. எதுவரையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு, எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் மாறிய ஆட்டங்கள் பல உண்டு. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய இந்த வராகி ஒருவரிடத்தில் நீ கவனமாக இருந்து விட்டால் உன்னுடைய மற்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு சரியாக நடந்துவிடும் என்று சொல்கிறேன். ஆனால் நிச்சயமாக என் பிள்ளை, நீ கவனிக்கத்தானே வேண்டும். உன்னுடைய இந்த வாழ்க்கையானது உனக்கு எத்தனையோ கஷ்டங்களில் இருந்து விடுதலையை கொடுத்திருக்கின்றது. உன்னுடைய இந்த வாழ்க்கையானது உனக்கு எத்தனையோ துன்பங்களை கொடுத்திருக்கின்றது. மனமகிழ்ச்சியோடு நீ எதை செய்தாலும் அதற்கு பின்னால் நிச்சயமாக ஏதோ ஒரு சூழ்ச்சி சட்டென்று உன்னை சூழ்ந்து வந்து விடுகின்றது. உன்னுடைய இந்த நிலைக்கு காரணமாக இருக்கின்ற எல்லா விஷயங்களையுமே தோண்டி துருவி என்னவென்று பார்த்து கொண்டிருக்கின்ற இவர்கள் எந்த காலத்திலுமே உன்னுடைய நன்மைக்கு அடித்தளமிடாதவர்கள். எங்கே உனக்கு நல்லது நடந்து விடுமோ என்கின்ற பதற்றத்தோடு எப்பொழுதுமே சுற்றி திரிந்து கொண்டிருப்பவர்கள். உனக்குள் எந்த விதமான எண்ணங்களும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும், உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னை எப்படியாவது விரட்டி அடிக்க நினைக்கின்ற மனிதர்கள் உன்னுடைய இல்லத்தின் எதிரிலேயே இருந்து கொண்டிருக்கின்றார். உன்னுடைய வீட்டிற்கு எதிராக இருக்கின்ற ஓர் இல்லத்தில் ஒருவரினுடைய எண்ணங்கள் உனக்கு எதிராக தெரிகிறதா? சற்று சிந்தித்துப்பார். இன்றிருந்து என்றல்ல, சிறு வயதிலிருந்தே உனக்கு என்ன கிடைத்தாலும் அதை பார்த்து இவர்களுக்கு பொறாமை. உனக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் நடந்து விட்டால் எங்கிருந்துதான் இவர்களுக்கு அது தெரியுமோ தெரியாது, சட்டென்று உள்ளே புகுந்து யாரிடமாவது அதை பற்றி சொல்வது. அது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையில் உனக்கென ஒரு விருப்பம் இருக்கிறது என்றால், யார் மீதாவது உனக்கு அன்பு அதிகரிக்கிறது என்றால் உடனடியாக இவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? யாரிடத்தில் சொல்லக்கூடாதோ அந்த விஷயத்தை அவர்களிடத்தில் சொல்லி உன்னுடைய நல்ல வாழ்க்கையை இவர்கள் அழித்து விடுகிறார்கள். இதுதான் உண்மையும் கூட. இந்த நிலையை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக மாற்ற வேண்டும்.
இந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து நீ இதிலிருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றி விட வேண்டும். அதற்காக இவர்களுக்கெல்லாம் உன்னை நான் பயப்படச் சொல்லவில்லை. நீ செய்கின்ற விஷயங்களை சரியாக செய்துவிடு என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். நீ எந்த விஷயத்தை நினைத்தாலுமே அந்த விஷயத்திலிருந்து உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு கைகூடி வருகின்ற தருணத்தில் அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருந்தால் போதும். நல்ல நேரம் யாருக்கு என்று கேள்விகள் எழும் பொழுதெல்லாம் அது நமக்கில்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டதை உன் அம்மா நான் பார்த்திருக்கின்றேன். ஆனால் இனிமேல் அப்படி இல்லாமல் நமக்கும் நல்ல நேரம் வாய்க்கும், நமக்கும் நல்ல நேரம் கிடைக்கும் என்று சொல்லி என் குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிவிட வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. உன்னோடு நான் இருந்து உன் வாழ்க்கையின் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கப் போகின்ற இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் என்ன சோதனைகள் உனக்கு வந்தாலும் அதிலிருந்து உன்னை நீ மீட்டெடுத்து விட வேண்டும். மனமகிழ்ச்சியோடு நாம் எதை செய்தாலுமே அது நமக்கு வாழ்க்கையின் என்றாவது ஒரு நாள் உச்சபட்ச சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ நம்பினாயானால் எதிர்வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய நேரங்கள் என்றும் உனக்கு நன்மையை கொடுக்கும். இனிமேலும் இந்த நிலையை தாண்டி நாம் வாழ வேண்டும் என்பதனை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான துன்பங்களுக்கு மத்தியில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை போட்டி புரட்டி எடுத்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் இனி என்னவாக மாறப்போகின்றது இந்த வாழ்க்கை என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. உனக்காக இந்த வராகி இருக்கும் பொழுது உன் இல்லத்திற்கு எதிரில் இருப்பவர்களால் எதுவும் செய்ய முடியாதுதான். ஆனால் நீ நினைத்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கின்ற பல நன்மைகள் கூட உன்னை விட்டு வெளியேறிவிடும் அல்லவா? நீ இடம் கொடுத்து விட்டால் உன்னை தேடி வருகின்ற இவர்கள் உனக்கு நன்மைகளை கொடுக்காமல் நிச்சயமாக உனக்கு கெடுதலை நினைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் என்ன நடந்தாலுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து எந்த விஷயங்கள் நடந்தாலுமே அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு எப்பொழுதுமே நீ அதனை பெற வேண்டிய கட்டாயத்திற்கு மட்டும் சரியாக இருந்து கொண்டிருந்தால் போதும். உனக்கென நான் என்னவெல்லாம் சொல்ல நினைக்கின்றேனோ, உனக்கெல்லாம் இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக நான் உன் கைகளில் கொடுத்து விடுகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, வராகியினுடைய அன்பு பிள்ளையான உன்னை அவ்வளவு எளிதில் யாராலும் சீண்டிவிட முடியாது. உன்னை சீண்டுகின்ற நிலை ஒருவருக்கு வருகிறது என்றால் நிச்சயமாக அது உன் தாயானவள் என்னை சீண்டியதற்கு சமம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து கொடுப்பது எல்லாமும் உன்னை ஏதாவது ஒரு வகையில் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்வதற்காக என்பதனை நீ புரிந்து கொண்டு இனி ஒவ்வொரு நிலையிலும் உனக்கான மாற்றங்களை நீ கொண்டு வர வேண்டும். எந்த இடத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை இழந்தாயோ, எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை நீ கைவிட்டாயோ அந்த இடத்திலிருந்து மீண்டும் ஆரம்பிக்க தொடங்கு. வராகியினுடைய அன்பினால் நீ நிச்சயமாக எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை சந்திப்பாய். உனக்கு ஆபத்தை விளைவிக்க நினைக்கக்கூடியவர்கள் உன்னை பற்றி நன்கு தெரிந்தவர்கள்தான். என் குழந்தையே, அம்மா இப்படியெல்லாம் நீ சொல்லும் பொழுது மனதிற்குள் இது மிகுதியான வேதனையை கொடுக்கிறது என்கின்ற சிந்தனை உனக்குள் உருவாகிறது என்றால் நீ இதற்காக செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான். என்ன தெரியுமா? இவர்களை நினைத்து பயப்பட வேண்டுமா, இவர்களை நினைத்து வேதனைப்பட வேண்டுமா என்பதெல்லாம் கிடையாது. என் குழந்தையே, இவர்களை நினைத்து நீ வருத்தப்படவோ வேதனைப்படவோ வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றுதான். இந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அது என்னவென்றால், என் குழந்தை, நீ என்ன நினைத்தாலுமே அதிலிருந்து உனக்கென நான் சொல்வது எல்லாம் இவர்களிடத்தில் எப்பொழுதுமே சற்று கவனமாக இருக்க வேண்டும். யாரிடத்தில் நாம் எந்த விஷயத்தை சொல்கிறோம் என்பதனை புரிந்து கொண்டு இது நம் வாழ்க்கைக்கு சரியானதுதானா என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல எப்பொழுதுமே நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். முடியாது, நடக்காது என்று இங்கு எந்த விஷயமும் கிடையாது. எல்லா விஷயங்களையும் உன்னால் நடத்த முடியும்.
எல்லா விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். அதற்கு உன்னுடைய மனது எப்பொழுதுமே சரியானபடி சரியான விஷயங்களுக்கு மனதை நல்லபடியாக செலுத்திவிட வேண்டும். என் குழந்தையே, நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இந்த வாழ்க்கையின் உனக்கு மிக பெரிய வெற்றியின் படிகளாக மாறும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உனக்கு கொடுப்பதை எல்லாம் எண்ணி நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருந்து கொண்டிரு. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் வெற்றியின் தருணம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எதற்காகவும் கலங்காமல், எந்த நிலைக்காகவும் வேதனைப்படாமல், உனக்காக நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரத்தில் எத்தனை பெரிய ஆபத்துகள் உனக்கு வந்தாலும் இந்த ஆபத்துகளில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ சர்வ நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதை பற்றி மட்டும் சிந்தித்தால் போதும். வேறெதை பற்றியும் நீ யோசிக்க வேண்டிய அவசியமில்லை. வேறெந்த பிரச்சனைகளை பற்றியும் என் குழந்தை சிந்தித்து உன்னுடைய நல்ல நேரத்தை நீ கெடுத்து கொள்ளாதே. ஆபத்தை விளைவிக்க நினைக்கின்றவர்களும் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றவர்களும் எப்பொழுதுமே அதை சரியாக செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்கள் வேலையை அவர்கள் சரியாக செய்யும் பொழுது உன்னுடைய வேலையையும் நீ சரியாக செய்ய வேண்டும் அல்லவா? உன்னுடைய வேலை என்ன? என்ன நடந்தாலும், எத்தனை பெரியவராக இருந்தாலும், எவ்வளவு துன்பத்தை கொடுத்தாலும் அதை தாண்டி வர வேண்டும். அந்த துன்பமே வரக்கூடாது என்று நீ நினைக்க முடியாதல்லவா? அந்த துன்பத்தை நீ தாண்டி வரும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் சுவாரஸ்யம் அதிகமாகும். நாம் அடுத்தது என்ன செய்ய போகிறோம், அடுத்தது என்னவென்று யோசித்து யோசித்து மேலும் மேலும் உன்னுடைய மனதிற்குள் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பிக்கும். உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் என்னவென்று நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை முதலில் நிறுத்திவிட்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற நன்மைகளை பற்றி யோசித்து கொண்டே இரு. எந்த நேரத்திலும் இவர்கள் கொடுப்பதை எல்லாம் எண்ணி நீ வருத்தப்பட மாட்டாய். எந்த நிலையிலும் இவர்கள் என்ன நினைத்தாலுமே அதிலிருந்து நீ நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுவிட வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். நீ கண்ணீரோடும் கவலையோடும் நின்று கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டாயானால் உனக்காக நான் இருந்து கொடுப்பது எல்லாம் என்னவென்பதனை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்படுவதோ, எதற்காகவும் நீ வேதனைப்படுவதோ ஒரு பொழுதும் இனி அவசியமற்றது. எந்த நிலை கடந்தாலும் இந்த நிலையை நீ நிச்சயமாக நல்லபடியாக மனதிற்குள் நினைவில் வைத்துக்கொள். எத்தனையோ துன்பங்கள் வந்திருக்கிறது, எத்தனையோ வேதனைகள் வந்திருக்கிறது. இதையெல்லாம் கடந்து உனக்கான நல்ல நேரமும் ஆரம்பித்திருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். இனி எல்லா மாற்றங்களும் உனக்குள் இருந்து இந்த வாழ்க்கையின் உனக்கான மகிழ்ச்சியை இந்த தாயானவள் என் மூலமாக உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையை, ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்கு நினைவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே இனி எந்த சூழ்நிலையிலும் யாராலும் உனக்கு என்ன தடங்கள் வந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதுதான். இதிலிருந்து நீ எல்லா விஷயங்களையும் மீட்டெடுத்து உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதுமே நீ உன்னுடையதாக உறுதி செய்து கொள். எந்த நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் வந்து விடாது. எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை தவிக்க விடாது. எந்நேரமும் உன்னை சுற்றி வருகின்ற சில உண்மைகளுக்கு மதிப்பு கொடுத்து நீ உனக்கானவற்றை எல்லாம் சரியாக பெற்றுக்கொண்டால் போதும். எங்கும் எதிலும் இந்த வராகி உனக்கு உடன் இருப்பாள் என்பது நிச்சயமாக உனக்கு புரிய வந்துவிடும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.